முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவரு கட்சியை தொடங்கி 2024 பிப்ரவரி மாசம் தொடங்கினாரு. இது 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஆரம்ப கட்டத்துல, அதாவது விக்கிரவாண்டி அந்த மாநாடு நடத்தினாங்க. இந்த கொள்கை பிரகடனம் 5 தலைவர்கள் வச்சு இவங்கதான் எங்க கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி உலகத்திலே மிக சிறந்த ஒரு கொள்கையை வெளியிட்ட தாவேகா தொடங்கி 2 ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டு நடந்துட்டு இருக்கு. தொடங்கின அந்த காலகட்டத்துல அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல தொடங்கி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. மிகப்பெரிய செல்வாக்கு. தெருவா அங்கங்க ஒரு இளைஞர்கள் பட்டாளம், பெண்கள், சில இடங்கள்ல 50 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட ஏன் இந்த முறை விஜய் வரட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கு இருந்தது அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும், விஜய் சொன்னதுதான், தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் அவர் போய் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னது உட்பட அவருடைய செல்வாக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத வச்சியும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணது, அதான் லீக் பண்ணது கிடையாது. அது தப்பா நம்ம புரிஞ்சக்கூடாது. அதெல்லாம் மாறி போச்சு. ரிலீஸே பண்ணிட்டாங்க அப்படின்றத குறித்தும், தாவேகா அதாவது அதனுடைய தலைவர் விஜய் திருச்சியிலையும் பெரம்பூர் தொகுதியிலையும் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு. இந்த 2லயும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ், நாம ஏற்கனவே ஒரு வீடியோல அது லீக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு கூட கோடிட்டு காட்டியிருந்தோம். ஆனா இன்னைக்கு முழுமையா ஜனநாயகன் படத்தை நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒண்ணு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கையில இருக்கணும், எடிட்டர் கையில இருக்கணும், டைரக்டர் கையில இருக்கணும் இந்த காப்பி, அல்லதுன்னா விஜய் கையில இருக்கணும். இந்த 4 பேர் தான் அந்த படத்தினுடைய ஒரிஜினல் பிரிண்ட்ல கையில வச்சிருக்கணும். வேற யாருக்கும் அந்த ரைட்ஸ் உரிமை கிடையவே கிடையாது. ஸோ இந்த நிலையில கடந்த 4 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்துல ஜனநாயகன் படம் வந்துருச்சு. இது ஏன் இந்த படத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. ஜனநாயகன் படம் எடுக்கப்பட்டதே தாவேகாவுடைய வளர்ச்சிக்காக. ஜனநாயகன் படம் எடுக்கப்பட்ட நோக்கமே விஜய் சிஎம் ஆகணுன்றதுக்காக தான். அந்த படத்துல அப்படிதான் அவங்க அமைச்சிருப்பாங்க. விஜய் சிஎம் ஆகணுன்றதுக்காக தான் தாவேகான்ற ஒரு படமே எடுக்கப்பட்டது. அந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மக்கள் சாரசாரியாக தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த விஜய் பிளஸ் அந்த விஜய் டீமுக்கு தெளிவா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த படத்தை ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி, 500 கோடி கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், நம்ம தோராயமா தான் சொல்றோம், இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆகணும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஜனநாயகம். இப்ப அந்த படம் சென்சாருக்கு போச்சு. ஜனவரியில இருந்து கடந்த 2-3 மாதமா அந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டதுனால விஜய் சிஎம் ஆகுன்ற கனவு சேர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதான் அவருடைய கான்செப்ட். இப்ப விஜயனுடைய செல்வாக்கு, அவரு ஏன் ஒரு படத்துல இருந்து நான் 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு நான் வாங்குறேன், சம்பாதிக்கிறேன், அவ்வளவு பெரிய சம்பாதனையை விட்டுட்டு நான் இன்னைக்கு மக்களுக்காக, உங்களுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக, இந்த மக்களுக்கு சர்வீஸ் செய்யணுன்றதுக்காக நான் என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு, தியாகம் செய்து விட்டு, அத்தனை 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 வழிகளையும் தாங்கி கொண்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். இந்த விஜய் ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்ற மாட்டான், உங்களிடம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி வந்தாரு இல்லைங்களா? இப்ப அந்த விஜயனுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்த அந்த செல்வாக்கு, அந்த விக்கிரவாண்டியினுடைய மாநாடு உட்பட அந்த காலகட்டத்துல இருந்த செல்வாக்கு என்பது விஜய்க்கு ஒரு பிரம்மாண்டமான செல்வாக்கு இருந்தது. அவரே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் நான் போய் சேர்ந்துட்டு தான் கட்சியை தொடங்கியிருக்கேன்னு சொன்னார்ல, உண்மை 100% உண்மை. ஒவ்வொரு வீட்லயும் அவர் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துதான் அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவருக்கான கூட்டம் கூடுவது, மிகப்பெரிய அவருக்கான ஒரு செல்வாக்கு உயர்ந்து நிற்பது என்பது அவரு சொன்ன மாதிரி எல்லா வீடுகள்லயும் அவர் இருக்கார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இதுல என்ன ஆட்சி அப்படின்னு சொல்லி கேட்டா, விஜய் மாநாடு விக்கிரவாண்டியில போட்ட அந்த மாநாட்டுல இருந்து
அவர் அதுக்கடுத்து திருச்சி பயணம், நாகப்பட்டினம், கரூர், கடைசியா கரூர். விக்கிரவாண்டியிலே 2-3 பேர் செத்து போயிட்டான். அதுக்கடுத்தது நாகப்பட்டினம், திருச்சி, இங்கெல்லாம் போன இடங்கள்லாம் தொடர்ந்து சாவு விழுந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் ஒரு சாவு 2 சாவு அப்படி விழுந்திருக்கும் போது இது பெருசா யாரும் எடுத்துக்கல. யாவருடைய மைண்ட்லயும் அதை கொண்டு போகல, ரெஜிஸ்டர் ஆகல. அது அப்படியே கடந்து போயிட்டே இருந்தாங்க. விஜய் கூட நினைச்சாரு, எவன் செத்தாலும் நம்மளதான் போக்கஸ் பண்றாங்களா காட்டி நம்ம செத்தவனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க போல தெரியுது, இந்த நாடு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அதுல பெருமையா நினைச்சாரு. இன்னும் அதை அங்கீகரித்தார். சாவுன்னு இன்னும் அதை அங்கீகரிக்க ஆரம்பிச்சார். தனக்கு பின்னாடி வர கூட்டத்தை அவர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். அந்த திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை பின்னாடியே வரணும், முட்டி மோதணும், இடிக்கணும், அவன் வண்டி மோதி சாகணும் அப்படின்றத திருச்சியில இருந்து தொடர்ந்து எல்லா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் நடத்திக்கிட்டே இருந்தார். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் கரூர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு. கரூர்ல ஃபர்ஸ்ட் அடி விஜய்க்கு 41 பேர் இறந்தது. இந்த 41 பேர் இறந்த அப்ப அவரு உச்சாம்பார் ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஓட்டப்பந்தயத்துல கப்பு வாங்கின வீரர் கூட அந்த மாதிரி ஓடி இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு விஜய் அந்த நிகழ்ச்சியில இருந்து துண்டகான துணியை காண ஓடிட்டார். ஓடியாந்தவர் நேரா தன்னுடைய பனையூர் பங்களாவில் அடைக்கலம் ஆயிட்டார். ஸோ அதுக்கு அடுத்ததுதான் முதலமைச்சர் போனாங்க, அமைச்சர்கள் போனாங்க, அது எடுத்தாங்க, போஸ்ட்மார்டம் பண்ணாங்க, இதெல்லாம் போச்சு. அன்னைக்கு நைட்டே எங்கேயுமே நடக்கிற சம்பவம் கரூர்ல மட்டும்தான் நடந்தது. 10 ரூபாய் பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டு ஆரம்பிச்ச பின்னாடி அங்க சாவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே இந்த பிலிக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் நடத்துவர் இருக்கார். அவரு கரூர்ல மட்டும் நடந்தது எப்படி, இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குண்டை அபாண்டமான ஒரு பழியை திமுக மீதும் செந்தில் பாலாஜி மீதும் வீசிட்டு அது பெரிய டிபேட்டா மாறுது, பெரிய விவாதமா மாறுது, கட்டமைக்கப்பட்டது. செஞ்சிருப்பாங்கப்பா திமுக காரங்க மோசம். திமுக பார்க்காத பழியா, திமுக மேல விழியாத பழியா. 91ல ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டார். விடுதலை புலிகள் அந்த கொலைக்கு தொடர்பு வந்து தானுன்ற அவர் அம்மா தற்கொலை படை வச்சு கொண்டுட்டாங்க, இறந்து போயிட்டார். பீஸா இறந்துட்டார். எவன் அவுத்து விட்ட கதையே தெரியல. 91ல ஜூன் மாசம் 21ஆம் தேதி ஒவ்வொரு திமுக தொண்டனும் பாதிக்கப்பட்டான். திமுக தொண்டனுடைய சொத்து எல்லாம் அத்தனையும் நடுநோட்டுக்கு வந்தது. சாதாரணமா இல்ல, பழின்னா பழி, சாதாரணமான பழி இல்ல, கொலை பழியை திமுக மேல போட்டாங்க. அப்ப இதுக்கு மேல திமுக எழுந்திருக்காது, இதோட லாஸ்ட் திமுக அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. அந்த தேர்தல்ல தான் ஜெயலலிதா ராஜீவ்காந்தியினுடைய இறப்புக்கு பின்னாடி நடந்த அந்த தேர்தல்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அந்த மாதிரி எல்லாம் திமுக மேல பழிய போட்டவங்க. 96ல அதே திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. திமுக மேல பழிய போடணுன்றது இன்னைக்கு நேரத்து இல்லை, அது காலாகாலமா எங்கேயாவது ஒரு இடத்துல இழவு விழும், அது யாரு மேல போடுறதுன்னு பார்த்தா திமுக மேல போட்டு போயிடுவாங்க. இது வழக்கமா காலாகாலமா இருந்துட்டு இருக்கிறது தான். அதே மாதிரிதான் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் திமுக மேல செந்தில் பாலாஜி மேல அந்த பழியை போட்டு அதை மாசக்கணக்கா டிபேட் நடத்தி ஒரு கட்டத்துல அதுவும் புரியுமில்ல சார், காலம் உங்களை சும்மா விட்டுறாரு. நீங்க தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு நீங்க போயிட்டு தான் நீங்க காலத்தை தூக்கிட்டு திரியலாம். ஆனா தண்டனை ஒரு வினைக்கு எதிர் வினை நிச்சயமாக உண்டு. உங்களை விடவே விடாது, காலம் உங்களை துரத்தவே செய்யும். அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல அவருக்கான ஒரு சரிவு, தாவேக்காவுக்கான சரிவு, விஜய்க்கான சரிவு கரூர்ல தொடங்குது. அவ்வளவுதான். கரூர்ல டிபேட் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நீங்க என்னதான் இல்ல கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜய்க்கு மேல ஒரு பெரிய ஃபேன் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா கூட விஜய் யாருன்றத அந்த முகத்தை தமிழ்நாட்டு மக்கள், உலக மக்கள் அடையாளம் காண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய ஆபத்தானவனா, ஒரு 41 பேர் செத்துட்டாங்க, விட்டுட்டு ஓடியான்ட்டான், இவ்வளவு பெரிய ஆபத்தானவனா அப்படின்னு சொல்லி விஜயனுடைய உண்மை முகத்தை உலகம் அறிய தொடங்கியது. அதற்கு அடுத்தது இந்த இழவு இந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களா சோகமா இருப்பாங்க பாருங்க, அவங்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து துக்கம் விசாரித்தாரு பாருங்க. அக்கா மக்க அங்க ஆரம்பிச்சது. உலகம் இதுவெல்லாம் நாம பார்த்துட்டு இருந்தது. ஒரு வீட்டுல இழவு விழுந்துட்டா நாம தான் போய் நேராக போய் இழவு விழுந்த வீட்டுல உட்காந்து துக்கம் அனுசரிப்போம். அவங்களை கேட்டு தெரியாது நடந்துச்சு, பார்த்து நடந்துக்கேன், இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர பழக்கம். இதான் தமிழர்களுடைய பழக்கம். ஆனா முதல்ல வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை விஜய் செஞ்சுட்டார். எல்லாத்தையும் கூப்பிட்டு அவரு இடத்துல வர வச்சு, இப்ப நீங்க அழுவு தந்தா அழுவுங்க, உங்க வீட்டுல இழவு இருந்துச்சுட்டா நீங்க அழுவுங்க, நான் ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி
ஆறுதல் சொல்லி அவங்க அழுவ இவர் ஆறுதல் சொல்ல அது ஒரு நாடகம் டிராமா போச்சு. அங்கெல்லாம் விஜய் யாருன்றத அம்பலப்பட்டு போயிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சம். அதற்கு அடுத்தது விஜயனுடைய மனைவி சங்கீதா களத்துக்கு வராங்க. விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. ஐயா இது என்னடா ஏழ்ற, இது எதிர்பார்க்காத ஏழ்றையாச்சு இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தொடுக்க, அப்ப 2வது நாளோ 3வது நாளோ ஒரு கல்யாணத்துக்கு திரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போறாரு விஜய். இதுதான்டா விஜய். விஜய்னா சாதாரணமான விஜய் கிடையாதா, இவர் தான்டா விஜய். அதுக்கு அடுத்தது ஒரு நாள் பெண்கள் தினம். அந்த பெண்கள் தினத்துல தன் மனைவி சங்கீதாவை பார்த்து, அதெல்லாம் ஒருத்தே கிடையாது, என் ரேஞ்சே வேற அப்படின்னு சொன்னாரு பாருங்க. உலகம் மக்கள் விஜய்னா விஜய் அப்படின்னு சொல்லி அதுல விழா ஆரம்பிச்சு அடி சரவெடி. அப்புறம் விஜய்க்கான ரசிகர்கள் அந்த அம்மா சில பொம்பளை பிள்ளைங்க, ஆஹாஹா எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட விஜய் மாமாவை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதும், எங்க அக்காவா இருப்போம் தங்கச்சியா இருப்போம் அந்த இந்த மாதிரிலாம் பேசுதுங்க இல்ல. அப்ப விஜய் பத்தியான முழுமையான கட்டமைப்பு உடைய ஆரம்பிக்குது. மிகப்பெரிய ஒரு சரிவு. படித்தவர்கள் பண்பாளர்கள் சிந்திக்க தொடங்கினாங்க. என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி இருக்கானே, நாம ஏதோ நினைச்சோம் ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சோம். தமிழ்நாட்டுல கடந்த 60-70 வருஷமா அதிமுக திமுக இதையேதான் பார்த்து பார்த்து சகிச்சு போச்சு. அதுவும் குறிப்பா அந்த அதிமுக இருக்குது போற, அது ஒரு டிராமா கம்பெனி. அந்த டிராமா கம்பெனியால திராவிட இயக்கன்ற பேர்ல நடக்கிறதுனால திமுகவுக்கு கெட்ட பேரா வந்துருச்சு. ஜெயலலிதா மறைவும் போது, ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருந்த போது இட்லி தின்னாங்க, சுட்டாங்க, 52 கோடி ரூபாய்க்கு இட்லி தின்னாங்கன்றதும் அது ஒரு மர்மமாக வச்சிருந்து அந்த அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருந்தோம். அதுல கால் எடுத்தாங்கன்னாங்க, கையை எடுத்தாங்கன்னாங்க, அதெல்லாம் கதையா போச்சு. அது ஒரு பெரிய டிராமா கம்பெனி. அதுக்கு அடுத்தது கோவத்தூர்ல கொண்டு போனாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய கோவத்தூர்ல கூட சமாச்சாரம் இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாடியா சசிகலா காலில் விழுந்த அந்த போட்டோவை தான் இப்ப உதயநிதி எடுத்துக்கிட்டு தெருவா காட்டிட்டு வராரு. இது எல்லாம் பார்த்தா ஒரு மக்களுக்கு எப்படி இருக்கும்? இயல்பாவே வெறுப்போம். இந்த திராவிட இயக்கங்கள்னாவே இப்படித்தான், இதுக்கு ஒரு மாற்று அரசியல் வரவே கூடாதா அப்படின்னு சொல்லி மக்கள் மாற்றத்தை தேடினாங்க. அந்த மாற்றத்தை இன்னைக்கு இல்ல, விஜயகாந்த் வரும்போதும் அந்த மாற்றத்தை தேடினாங்க, சீமான் வரும்போதும் அவர்கள் மூலமா அந்த மாற்றத்தை தேடினாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் இல்லாத மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய, ரசிகர் மன்றங்கள் இருக்கக்கூடிய விஜய் வரும்போது அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க ஜனங்க. இவரு நமக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாபெரும் தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி மக்கள், ரசிகர்கள், இளைஞர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா விஜயினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றா 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 பார்த்துக்கிட்டு வரும்போது, படித்தவர்கள், அழகான குடும்பம் நடத்தக்கூடியவர்கள், தன் பிள்ளைகளை நல்ல இடங்கள்ல படிக்க வச்சு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி நல்ல திருமணத்தை செய்து வைக்கும் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், பண்பாளர்கள், இவங்க எல்லாம் திகைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ விஜய் பின்னாடி போனா இப்படிதானா, இப்படிப்பட்ட கூட்டம் தான் விஜய் கூட இருக்கா, அது ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டத்தை கூட தான் விஜய் கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காரி துப்பிட்டு மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூர்ல கூட கடைசியா ஒரு பையன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவரை பார்க்க போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான். சோ விஜயினுடைய வாகனம் வருதுன்னா அதன் யமனுடைய வாகனம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவாயிட்டு வராங்க. சார் இது கண் கூடவே தெரியுது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 10 நாள் கூட கிடையாது, இன்னும் 9 நாள் தான் இருக்குது தேர்தல். இப்ப நம்ம விசாரிக்கிற பார்த்தா நிறைய பேர்த்த போய் பார்க்கிறோம், வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. அதனால தான் என்ன பண்றாருன்னா விஜய், ரைட்டு இந்த நேரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, இந்த நேரத்துல ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அந்த இழந்த சரிவை ஈடுகட்டிக்கலாம், அந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் சாரமாரியா கியூல நின்று ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த டீம், விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த டீம், ஆதவர்ஜனமா அந்த டீம்ல இருக்கான் ஃப்ராடு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனா தேர்தல் முடிஞ்ச பின்னாடி விஜய் அதுல பலமா சிக்குவாரு. விஜய் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்கணும். விஜயினுடைய வெற்றிக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது
அப்படின்னு தான் இன்னைக்கு சினிமா வட்டாரங்கள், அரசியல் வட்டாரங்கள், சமூக ஊடகங்கள் அத்தனையுமே இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் மக்கள் பார்த்தாங்க அந்த படத்தை சமூக வலைதளங்கள்ல. இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆச்சு பாரு, இதுக்கும் இந்த மனுஷன் வாய்ப்பு இறக்கல. விஜய் இன்னும் மௌனமாவே இருக்கான். இப்ப இது மேலேயும் விஜய் மீது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு. சினிமா துறையெல்லாம் நிறைய பேர் விஜய் ஆதரிச்சாங்க. என்னடா ஒரு படத்தை 500 கோடி ரூபாய் உழைப்ப, ஆயிரக்கணக்கான பேர் கஷ்டப்பட்டு உழைப்ப சர்வ சாதாரணமா ஒரு 2 நிமிஷத்துல சத்தம் தெரியாத சமூக வலைதளத்துல ரிலீஸ் பண்ணிட்டானுல, அதுக்கு விஜய் காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜயை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் பல 100 கோடியை செலவு பண்ணி வரக்கூடிய படங்கள். சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் 50 கோடி 60 கோடி செலவு, சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் சரிதான். அப்ப கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படத்தை சுத்தமா இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, 10 ரூபாய் வருமானம் இல்லாமல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு திருடப்படுது என்றால் இந்திய சினிமா வரலாறுலே இல்லாத ஒரு சம்பவம் இது. அப்ப இது மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தி விஜய் அப்படி என்பதை சினிமா துறையில் இருக்கிறவங்களே இன்னைக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு விஜயை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயனுடைய செல்வாக்கு சரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த செல்வாக்கினுடைய சரிவினுடைய அடிப்படையில் தான் விஜய் போட்டியிடறாரு பாருங்க. பெரம்பூர் தொகுதியும் திருச்சியிலும் தொகுதி, 2 தொகுதியிலுமே விஜய் தோத்துருவாரு அப்படின்றாங்க தகவல் வந்து. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பூத் லெவல்ல கேன்வசிங்க்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா விஜயிடம் சுத்தமாக இல்லை, அந்த கட்டமைப்பு இல்லை. பூத் லெவல்ல இப்ப வேலையே செய்யல. நேத்தெல்லாம் பெரம்பூர்ல குடிச்சிட்டு ரோட்ல கொடியாட்டிட்டு திரும்பிட்டு இருக்கிறாங்க தாவேக்காரங்க. ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கொடியை வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு கலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடங்கள் எல்லாம் விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதியிலையும் திமுகவுடைய இளைஞரணி துறை செயலாளர் ஜோயல் சொல்லியிருக்காரு, பெரம்பூர் தொகுதியை அவர் கட்டுப்பாட்டு கொடுத்துட்டாங்க. அவர் தினமும் 2000 இளைஞர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீடா உட்காந்து அந்த வாக்காளர்களை நேரடியாவே சந்திச்சு உங்களுக்கு என்ன குறை, என்ன வேணும், ஏன் நீங்க வந்து திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது இதெல்லாம் பேசி இன்னைக்கு தொகுதியை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க திமுக. அதாவது தாவேகாவுடைய தலைவர் விஜய் 2 தொகுதியிலும் தோற்க வேண்டும் என்பது திமுக தீவிரமாக களம் இறங்க ஆரம்பிச்சு. அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் இந்த தேர்தலில் நீங்க தாவேகா தலைவர் விஜயை தோற்கடித்து கொடுத்தால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய மாநகராட்சிக்கு அங்க யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில பதவி அவங்களுக்கு எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் 2 தொகுதியிலும் திருச்சியிலையும் விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளிலும் திமுக அப்படியே தன் கைவசப்படுத்திக் கொண்டது அப்படின்றது லேட்டஸ்டான தகவல் வந்திருக்குது. அதனால விஜயினுடைய செல்வாக்கு தொடர்ந்து சரிவு முகத்தை போய் கொண்டிருக்கிறது. விஜய் தான் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளிலும் கண்டிப்பாக தோல்வி அடைகிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம்.